செய்திகள் தொடர்கின்றன. பொள்ளாச்சி அருகே தென்னைநார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. கோவில்பாளையத்தை சேர்ந்த சண்முகானந்தருக்கு சொந்தமான தென்னைநார் தொழிற்சாலையில் நேற்று திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. டன் கணக்கில் குவிக்கப்பட்டிருந்த தென்னை நாரில் இருந்து புகை மூட்டம் கிளம்பியதால் அதிர்ச்சியடைந்து 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தீயை அணைக்கும் முயன்றும் பலத்த காற்று காரணமாக தீ மளமளவென்று பரவியது. இதனால் நார் பொருட்கள், கயிறு திரிக்கும் இயந்திரங்கள் என 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னரே தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதன் காரணமாக கோவை பொள்ளாச்சி சாலையில் பலத்த புகைமூட்டம் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கர்லிங் யூனிட்டு இருக்கிற மஞ்சி இதெல்லாம் காற்று அதிகமாக இருந்ததுனால அப்படியே ஏகமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மதிப்பு எங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குங்க அதனுடைய மதிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே செங்கல் சூளைக்காக மண் தோண்டிய இடத்தில் பழமை வாய்ந்த சிவலிங்கம் கிடைத்துள்ளது. மீஞ்சூரை அடுத்த பள்ளிபுரம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் செங்கல் சூளைக்காக மணல் அள்ளிக் கொண்டிருந்த போது 3 அடி உயர சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. தகவல் அறிந்த மக்கள் சிவலிங்கத்தை மீட்டு அருகில் உள்ள கோவிலில் வைத்து வழிபடத் தொடங்கியுள்ளனர். மேலும் சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் பழங்கால நாணயங்கள் உட்பட 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சரித்திர சான்றுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பொன்னேரி வட்டாட்சியர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி தொல்பொருள் துறையில் தகவல் கொடுத்துள்ளார். பட்டா நிலங்களில் 3 அடிக்கும் மேல் மணல் அள்ளுவதை தடை செய்ய வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகும். சென்னை கொரட்டூரில் நேற்று இரவு முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டதை அடுத்து அவதியடைந்த அந்த பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை கொரட்டூர் பகுதியில் நாள்தோறும் 8 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு முழுவதும் அந்த பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டதை அடுத்து அந்த பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் கொரட்டூர் அம்பத்தூர் சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வெட்டு குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். எங்கள் ஏரியாவில் பர்டிகுலராக ஒரு 15,000 குடும்பம் வச்சுக்கிற ஏரியாவில் தினமும் ஒரு நாள் தவறாமல் ஒரு 1.5 மாதமாக பவர் கட் ஆகுது. அதுவும் எந்த நேரத்தில் ஆகுதுன்னா நைட்டு 11 மணிக்கு ஆகுது, காலையில் 6 மணிக்கு தான் வருது. நடுவில் ஒரு 5 நிமிஷம் வரும் போகும், எங்களை தூங்குறோமா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பும் யாரும் எடுக்கல. இபியிலேருந்து நாங்கள் தினமும் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். பர்டிகுலராக என் வீடு இபி ஆஃபீஸ் இதில் இருக்குது. நான் தினமும் ஆஃப் ஆனவுடனே அங்கே போய் நிற்கிறேன். யாரும் பதில் சொல்கிறதில்ல, பதில் சொல்ல ஆள் இல்லை. ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல, ஏஐ ஃபோன் நம்பர் எடுத்தாலும் எடுக்கிறதில்ல, ஜேஇ ஃபோன் நம்பர் எடுக்கிறதில்ல. நாங்கள் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துனே இருக்கோமே தவிர ஒருத்தரும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. இவங்க எப்போ பார்த்தாலும் கரண்ட் இருக்குது, நாங்கள் சப்ளை கொடுத்துட்டுருக்கோம், இனிமேல் பவர் கட் இருக்காது, நாளைக்கு கூடங்குளம், நாளைக்கு மெட்ரோ, நாளைக்கு எண்ணூர்லேருந்து வருது, இப்படியே போய் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் இவங்க எனக்கு கரண்ட் கொடுக்கல. நாங்கள் இப்போ 1000 ரூபா கட்டின பில்லுக்கு 3000 ரூபா பவர் பில் கட்டுறோம். மேலும் அதிகாரிகள் அலட்சியமாக பதில் கூறுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். யாரும் என்னன்னு கேட்கல. போலீஸ்காரங்கிட்ட சொன்னா போலீஸ்காரம்மா சொன்னாங்க, கரண்ட் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க தெரியுதுங்களா, 8 மணி நேரம் கரண்ட் கொடுக்க முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணிக்கோ அப்படின்னு அவரு வேறே ரெப்பன் ரொட்டா பேசுறாரு. ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேன்றாரு. எங்களால் முடியல. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். சீறி பாய்ந்த வெள்ளத்தின் நடுவே சிக்கிக் கொண்டவர்கள் பத்திரமாக மீட்பு. சீனாவில் நடந்த சிலிர்க்க வைத்த சம்பவம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.